الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நேரடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக அல்லாஹ்வின் ஆற்றலை வெளிப்படுத்தும் நிகழ்வு மிஅராஜ் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். சிறப்பான ரஜப மாதத்தினுடைய 4வது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம். சென்ற 2 ஜும்மாக்களிலும் ரஜப் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய மிஅராஜ் என்ற நிகழ்வை பற்றி நாம் பேசி வருகின்றோம். இந்த மிஅராஜ் என்ற நிகழ்வு இருக்கிறது நாம் பல கோணங்களிலே பார்க்கின்றோம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற பயணமாக இருந்தது. அது சம்பந்தமாக முந்தி ஜும்மாவில் நாம் பேசினோம். அதற்கு அடுத்த ஜும்மாவில் மிஅராஜ் என்ற இந்த பயணம் இருக்கிறது, அன்னலாரின் அற்புதம் நிகழ்ந்த பயணம் என்ற தலைப்பில் நாம் சில விஷயங்களை சில ஜும்மாவில் பேசினோம். இன்றைய ஜும்மாவில் மிஅராஜுடைய இந்த நிகழ்வை நாம் இன்னொரு கோணத்திலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் அல்லாஹு தாலாவுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக இந்த மிஅராஜை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே தன்னுடைய ஆற்றலை பற்றி பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆற்றலை கூறியிருக்கின்றார். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்ற அந்த செய்திகளை சொல்வதற்கு முன்னால் ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஆயத்து வசனம். குர்ஆன் ஷரீஃபிலே குர்ஆன் ஷரீஃபை திறந்த உடனே அல்ஹம்து சூரா படிப்போம். அதுக்கு போகிற பிறகு அலிஃப் லாம் மீம் என்று படிச்சுட்டு ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி என்று அல்லாஹ் சொல்லுவார். இந்த குர்ஆன் இருக்கிறது, இதிலே அணுவளவும் சந்தேகம் கிடையாது என்று ஆரம்பத்தில் சொல்லிடுறான். அப்போ அல்லாஹ் சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னா, இந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகின்ற அனைத்தும் 100க்கு 100 உண்மையான செய்தி. இதிலே அணுவளவும் சந்தேகப்படக்கூடாது என்று ஆழத்திலே அல்லாஹ் எச்சரிச்சிடலாம். அப்படி சந்தேகித்தால் ஈமான்
பறிபோய்விடும், பலவீனமாகிவிடும். எனவே குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே இதிலே அலுவலவும் சந்தேகிப்பதற்கு இடம் கிடையாது என்று சொல்லிவிட்டு, இந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லுகின்ற நேரத்தில் தன்னுடைய ஆற்றலை பற்றி அடிக்கடி சொல்லுவார். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் பெற்றவன். அனைத்து வஸ்துக்கள், சில விஷயத்தில் ஆற்றல், சில விஷயத்தில் ஆற்றல் இல்லை, அப்படி கிடையாது. அலா குல்லி ஷைஇன், எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் முழுமையாக ஆற்றல் பெற்றவன் என்று பல இடத்துல சொல்லிட்டு வருவான். சில இடத்துல இப்படி சொல்லுவான். நாம் எல்லாம் அதிகமாக ஓதக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சூரா யாசீன் சூரா. அந்த யாசீன் சூரால கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். தன்னுடைய ஆற்றலை அங்கே எப்படி வெளிப்படுத்துற பாருங்க. அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துக்கள் மீது ஆற்றல் பெற்று சொல்லிட்டு இந்த ஆயத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஆற்றல் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால், இதா அராத ஷையன், ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும், நிகழ்த்த வேண்டும் நினைத்து விட்டால் எதுவுமே தேவையில்லை. குன் குன் ஆக என்றாலும் ஆகிவிடும், அவ்வளவுதான். ஆக என்றால் ஆகிவிடும். அதற்காக வேண்டி பல சாதனங்கள் தேவையில்லை. நம்முடைய ஆற்றல் எப்படி? ஒரு பொருளை ஒரு வேலையை ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பல சாதனங்கள் தேவைப்படுது, பொருள் தேவைப்படுது, நேரம் தேவைப்படுது, இடம் தேவைப்படுது, கால நேரம் தேவைப்படுது. அப்படி எல்லாம் அப்படி கிடையாது. இது அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகுன், ஆக என்றால் ஆகிவிடும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவன். இப்படி பொதுவாக சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஆற்றலை எந்தெந்த விதத்திலெல்லாம் பயன்படுத்தியிருக்கின்றார், வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று குர்ஆன் ஷரீஃபிலே பல நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டுகின்றார். நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இங்கே நினைவுபடுத்துவது பொருத்தமாக கருதுகின்றேன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி என்ன? நம்மளாம் கேள்விப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் பாலைவனத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்ணுவதற்கு உணவே கிடையாது, சாப்பாடு கிடையாது, பாலைவனத்தில் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்காக வானத்தில் இருந்து உணவு இறக்குறார். நமக்கெல்லாம் உணவு தேவைன்னா செய்யணுங்க, காசு தேவை, பணம் தேவை, போய் கடைக்கு போகணும் வரணும், அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆற்றல் என்ன? அவர்களுக்கு உணவு கொடுக்கவே நினைத்து வானத்திலிருந்து தினசரி உணவு இறக்குகின்றார். அதுக்கு பேர் என்னங்க? மண்ணு சல்வா. தினசரி மண்ணு சல்வா, ஒன்று ஸ்வீட் ஒன்று காரம். மண்ணுண்டா ஸ்வீட், சல்வாண்டா காரம், காடை பொரிச்சு அப்படியே வரும். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை கேட்குறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபின்னு சொன்னா ஒரு அதிசயத்தை நினைச்சு காட்டுங்க, என்னப்பா செய்யணும்? வானத்திலிருந்து உணவு தட்டி இறங்கணும், சாப்பாடு தட்டி இறங்கணும். சரி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்றான் இறக்குறேன், ஆனால் நம்பணும், நம்பலன்னா தண்டிப்பான்னு சொல்றான். சரி அல்லாஹ் அப்படின்னு சொல்றேன். ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்த மினஸ் ஸமா, யா அல்லாஹ் வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கு. அல்லாஹ் தஆலா உணவு தட்டை இறக்கணும். ரொட்டி கறி, பரோட்டா குருமா, மாயிதத்த மினஸ் ஸமா. அப்போ ஆற்றல் அல்லாஹ் நினைச்சா அது முடியாது, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் நினைத்தால் சில விஷயத்திலே நேரத்தை சுருக்கி விடுவான், விரித்து விடுவான், நேரத்தை நிப்பாட்டி விடுவான். காலம் நேரம் இருக்கிறது, அவனுக்கு கட்டுப்பாட்டு உரியது. அவன் நினைத்தால் காலத்தை ஓட்டுவான், காலத்தை நிறுத்துவான். காலத்தை நில் என்றால் நின்று விடும், செல் என்றால் சென்று விடும். அப்படி சில செய்வான். அதுவும் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்றான். உஸைர் நபி என்ற ஒரு நபி இருந்தாங்க.
உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்க ஒரு ஊர் பக்கம் போகும்போது அந்த ஊரெல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது. ஒரு அரசன் வந்து அந்த ஊரை அழிச்சு நாசம் பண்ணிட்டான். அப்போ அந்த ஊரை பார்க்குறாங்க, எல்லாமே இடிஞ்சு போய் நாசமாக கிடக்குது. இந்த ஊரெல்லாம் எப்படி தான் சரி பண்ணால் தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிறான். அல்லாஹ் தஆலா அவருக்கு அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகின்றான். ஒரு மரத்துக்கீழே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, உயிரை வச்சு எடுக்கிறாங்க. ஃபமாதஹுல்லாஹு, அல்லாஹ் அவர் உயிரை கைப்பற்றினான். எவ்வளோ நாள்? 100 வருஷங்க. 100 வருஷம் உயிரை கைப்பற்றி விட்டார். 100 வருஷம் பிறகு அல்லாஹ் தஆலா எழுப்புறான். ஃபமாதஹுல்லாஹு மிஅத்தா சும்ம பாஸஹு. 100 வருஷம் வரை எழுந்திருக்கிறாங்க. 100 வருஷத்துல என்ன இருக்கணும்? தாடி வளர்ந்துருக்கணும், நகை வளர்ந்துருக்கணும், முடி வளர்ந்துருக்கணும், துணியெல்லாம் இல்லாமல் இல்லைப்பா கந்தலாக இருக்கணும், உடம்பு இதுமாக இருக்கணும், அழுக்காக இருக்கணும். இல்லை, படுக்கும் போது எப்படி இருந்தாங்களோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கிறாங்க. எல்லாம் கேட்குறான், ஏப்பா எவ்வளோ நேரமா நீ தூங்கினேன்? லபிஸ்த யவுமன் அவ்வாத யவும். நான் படுக்கும்போது காலை நேரமாக இருந்துச்சு, இப்போ மாலை நேரமாக இருக்குது, அதனால் காலையில் படுத்து சாயந்தரம் எழுந்திருக்கேன். எல்லாம் சொல்கிறேன், இல்லை 100 வருஷம் நீ படுத்திருந்தேன். நீ கொண்டு வந்த உணவை பார், நீ கொண்டு வந்த கழுதையை பார், வாகனத்தை பார், செத்து மடிந்து மண்ணோடு மண்ணாக விட்டது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் காலத்தை நிறுத்தி விட்டார். அவங்க தூங்கும் போது, உயிர் கைப்பற்றும் போது எந்த நிலைமையில் இருந்தார்களோ 100 வருஷம் வரைக்கும் அப்படி அவங்க விஷயத்தில் நிப்பாட்டி 100 வருஷம் பொழுது எந்திரிக்கும் பொழுது அதே போன்று எந்திரிக்கிறார். அப்போ காலம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுகள் உள்ளது. இதைவிட ஒரு ஆச்சரியம் என்ன? நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற சம்பவம் குர்ஆன் ஷரீஃபிலே குகைவாசிகள், அஸ்ஹாபுல் கஹஃப். கஹஃப் என்ற ஒரு சூறாவில் அல்லாஹ் தஆலா குகைவாசிகளை பற்றி சொல்றான். ஒரு அரசனுடைய அத்துமீறலை, அநியாயத்தை பயந்து ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுமார் 7 வாலிபர்கள் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வந்து குகைக்குள் அவர்கள் தஞ்சமடைந்தார்கள். குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. அவங்க அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் படுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து விட்டான். தூங்குறாங்க. எத்தனை வருஷங்க? அல்லாஹ் சொல்லுகின்றார், வலபிசு ஸலாஸமியத்தின் சினீன். 300 வருஷங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம், 300 வருஷம். வகஸாலிக பஅஸ்னாஹும். 300 வருஷம் பொறுத்து அல்லாஹ் தஆலா நம்மளை எழுப்புறான். எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஒருத்தருக்கான எப்போ நம்ம தூங்கணும், எப்போ எந்திரிச்சோம்? அவங்க தூங்கும் போது காலை நேரம், எந்திரிக்கும் போது சாயந்தர நேரம். காலையில் படுத்து சாயந்தரம் எந்திரிச்சிருக்கப்பா அப்படின்றாங்க. ஆனால் ஒரு நடைமுறை பார்த்தா எல்லாம் மாறி போயிருக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தை கட்டுப்படுத்தி விட்டான். எப்படி எப்போ அவங்க படுக்கும் போது என்ன நிலைமை இருந்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறாங்க. காலையில் போட்டு சாயந்தரம் எழுந்திருக்கிற மாதிரி. அப்போ அவர்களை பொறுத்தவரை நேரம் கட்டுப்பட்டது. இதை விட பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவங்க 100 வருஷம், இவங்க 300 வருஷம். நம்முடைய ஈமான், நம்முடைய அகீதா என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அகீதா என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆன் ஷரீஃபிலே, வமா கதலூஹு யகீனன். நிச்சயமாக அவர் கொல்லப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை. வமா கதலூஹு வமா ஸலபூஹு, கொல்லவில்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. பல் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டார். தான் நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை. அப்போ இன்னும் வானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேராஜுக்கு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களை வானத்தில் பார்த்ததாக ஹதீஸில் வருகிறது. அதிலே ஒரு நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ போனாங்க வானத்து பக்கம்? ரசூலுல்லாஹ் வரதுக்கு கூட போனாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 2000 வருஷம் கிட்ட ஆகி போச்சு. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? நம்முடைய அமீதான்னு சொன்னால் கடைசி கடைசியில் கியாமத்துடைய சமீபத்தில் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உலகத்தில் இறங்கி வருவார்கள், பூமியில் இறங்கி வருவார்கள். வந்து அதுக்கு அவங்க நிக்கா முடிக்கல, வந்த பிறகு நிக்கா முடிப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறக்கும், தீனை பரப்புவார்கள். 100% இஸ்லாம் பரப்பும்.
தஜ்ஜால் வருவான், அவனை கொல்லுவார்கள். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 வருஷம் வாழ்ந்து அதற்கு பிறகு மௌத்தாவார்கள், மதீனாவில் அடக்கப்படுவார்கள். இது இப்படி அப்படிதான். இப்போ சொல்ல வர விஷயம் என்ன? அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள். எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இது வரைக்கும் 2000 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை ஆயிரம் சொல்ல முடியாது. அப்போ அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு வரும், பூமிக்கு வரும் பொழுது அவர் உயர்த்தப்பட்ட போது எந்த நிலைமையில் இருந்தார்களோ, என்ன வயசோ அதே வயசு அப்படியே இருக்கும். அப்போ அவர்களை பொறுத்த வரை அல்லாஹ் தஆலா என்ன செய்தாங்க? காலத்தை கட்டுப்படுத்தி விட்டாங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். நம்ம தலைப்பு என்ன? மெஹராஜ் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த மெஹராஜின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்றார். அல்லாஹ்வால் எல்லாம் முடியும், எதுவுமே முடியாதல்ல. இது முடியும் அது முடியாதல்ல, எல்லாம் எல்லாம் முடியும். அதுபோன்று மெஹராஜ் என்ற நிகழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா முடியும். இந்த நிகழ்ச்சி என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்கிற குர்ஆன் ஷரீஃபிலே, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இந்த சம்பவம், இந்த ஆயத்து எப்போ இறக்கப்பட்டு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் நிகழ்ச்சி, மேராஜுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்த பிறகு ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன கூப்பிட்டு போனான். நம்மளாம் ஆச்சரியம், அப்படியா? எப்போ போனீங்க? எப்போ வந்தீங்க? எங்கே போனீங்க? காபத்துல்லாவில் இருந்து புறப்பட்டு பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்துக்கு போய் அங்கே எல்லா நபிமார்களும் வந்தாங்க. அவர்களுக்கு தொலை வைத்தேன், அவர்களை சந்தித்தேன். அதுக்கு பிறகு முதல் வானம் போனேன், இந்த நபியை பார்த்தேன். 2வது வானத்துக்கு போன இந்த நபியை பார்த்தேன். 3வது வானம் இந்த நபியை பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு வானம் போயிட்டு கடைசியில் 7வது வானத்துக்கு போன சிதறத்தில் முந்தஹா போனேன். அல்லாஹ்வை சந்தித்தேன். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொர்க்க நரகத்தை காட்டினான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுங்க? நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய யாரையும் நான் சொல்லுவோம், இங்கேருந்து அந்த காலத்தில் என்ன சைக்கிள் கிடையாது, கார் கிடையாது, ஓனர் கிடையாது, என்ன ஒட்டகம். அந்த காலத்தில் பைத்துல் முகத்தஸ், மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போகிறோன்னு சொன்னாலே போக 1 மாதம் வர 1 மாதம் ஆகும், ஒட்டகத்தில் போனாலே. அதுக்கு பிறகு வானத்துக்கு முதல்ல போக முடியுமான்னு தெரியல. போக முடியுமா? சரி, அப்படியே சரி போகிறான்னு வச்சுக்க, எவ்வளோ தூரம்? எத்தனை லட்சக்கணக்கான மைல் தூரம் முதல் வானம். அதற்கடி எத்தனை லட்சக்கணக்கான மேலே, எத்தனை லட்சக்கணக்கான தூரம்? 7 வானத்து கடை போனாங்களாம். அல்லாஹ் பார்த்தாங்க. சொர்க்கம் 7 8 சொர்க்கம். ஒவ்வொரு சொர்க்கம் எவ்வளோ பெருசு! அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுகின்றான், வஸாரி இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பி வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்கும் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை பாக்கி தந்தருள்வானாக. ஒருத்தனுக்கு கொடுக்கின்ற சொர்க்கம் இருக்குல்ல, ஒரு மூமினுக்கு கொடுக்கின்ற சொர்க்கமே வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள அளவு இருக்குமா. அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். ஒரு சொர்க்கம், ஒருத்தருக்கு ஒரு சொர்க்கம். அப்போ எல்லாத்துக்கும் சொர்க்கம் எவ்வளோ பெருசு இருக்கும்? 8 சொர்க்கம் எவ்வளோ பெருசு இருக்கும்? 7 நரகம் வீடு இருக்கும். அங்குள்ள காட்சிகள்லாம் பார்க்குறாங்க. எவ்வளோ நாளுங்க? பல வருஷம், கிட்டத்தட்ட ஒரு சுமார் 20 வருஷம் நினச்சிங்களேன். அவ்வளோ நீண்ட ஒரு நிகழ்வை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. எப்போ படைய போவீங்க? ராத்திரி படுத்துருந்தேன்னா கூப்பிட்டு போகிறாங்களா, மீன் வந்து பார்த்தேன், என்னோட படுக்கை சூடாக இருந்துச்சு அப்படின்றாங்க. ஒரு நொடி படுக்கை எந்திரிச்சு போனாங்களா, அந்த படுக்கை பார்த்தா அப்படி சூடாக இருக்கு. லைல நல்லா லைல, இரவின் ஒரு பகுதி, ஒரு நொடி. அப்போ தான் எல்லாத்துக்கும் நம்பினாங்க, நம்பாதவங்க போனாங்க.
அல்லாஹ் அதன் இந்த சொல்ற பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த ஆயத்தை பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றி. இதே சுப்ஹானல் இஸ்ரால் சொல்றான், வமா ஜஅல்னா ருயத்தல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். இந்த மிஅராஜ் இருக்கிறதே எதற்கு நான் நிகழ்த்தி காட்ட தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், வமா ஜஅல்னா ருயத்தல்லதி அரைனாக வமா ஜஅல்னா ருயத்தல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். இந்த மிஅராஜுடைய காட்சி நிகழ்த்தின் நோக்கம் ஃபித்னத்தல், ஒரு டெஸ்ட் வச்சேன். யார் யார் எவ்வளவு தண்ணில் இருக்கான்னு சொல்றேன். கौन कितना पानी में है, யாருடைய ஈமான் எவ்வளவு பார்த்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, யாரை நம்புறா யார் நம்பலை, ஃபித்னத்தன் லின்னாஸ், டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதனால தான் இந்த சம்பவம் சொன்ன உடனே ஜனங்கள் 3 விதமாக பிரிஞ்சாங்க. 3 குரூப். ஒரு குரூப்பு நோ சான்ஸ், ஏற்கனவே போய் சொல்கிறாரு, ஏற்றுக்கலை, இதுவும் ஏற்றுக்க மாட்டோம். காஃபியர்கள் அபூ ஜஹல் அபூ லஹப் போன்ற காஃபிர்னா ஏற்றுக்கலை, கை கொண்டு சொல்லுதா நான் சொல்கிறேன், நான் டூப்புறாருமா. புதுசாக ஈமானம் பண்ணாங்க, அப்போ தான் புதுசாக நவ் முசல்மான். என்னடா அது, அவங்க சொல்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு புதுசாக ஈமான் கொண்டவங்க இஸ்லாத்திட்ட போயிட்டாங்க, முர்த்தன்னு சொல்லுவாங்க. முனாஃபிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக போச்சு. ஆனால் சஹாபா பெருமக்கள் உறுதியாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய பார்வை அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது இருந்தது. நான் சொல்றேன், குதிரத். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் சக்தி பெற்றவன். அதனால தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எப்படி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. நான் அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றான் ரசூல் அப்படி சொல்லல. சுப்ஹானல்லதி, யாருக்கு போனது, எப்படிப்பட்டவன், எல்லாவற்றை விட்டும் பரிசுத்தமானவன். அவனால் எதுவுமே முடியாது என்பதல்ல, இயலாமை என்பதை விட்டும் பரிசுத்தமானவன். ஐபு சே பாக், எந்த குறைகளும் இல்லாதவன் அவன். இயலாமை என்பது பரிசுத்தமான அந்த அல்லாஹ் கொண்டு விட்டு சென்றான். லினுரியவும் மின் ஆயாத்தினா. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு சொல்லல. அப்போ சொன்னா சரி அவர் எப்படி போயிருப்பார். நான் கூட்டி சென்றேன். நான் எப்படிப்பட்டவன், எல்லா விதத்திலும் சக்தி பெற்றவன். நான் எல்லாம் கூட்டி சென்றேன், அல்லாஹ் கூட்டி சென்றான். எனவே அந்த சஹாபா பெருமக்களுடைய பார்வை எங்க போச்சுங்க, குதிரத்து இலாஹி மீது போயிடுது. அல்லாஹ் அழைத்து சென்றானா நிச்சயமா நம்பிக்கிறோம். அதை நம்பியவர்களில் முதலான யார் தெரியுமா? யாருக்கு முதல்ல? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலாக உரக்க சொல்லி சதக்து யா ரசூலல்லாஹ், உஸத்திகு யா ரசூலல்லாஹ். முதல்ல முன்னப்படுத்தி யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அது வரைக்கும் அவர்கள் பெயர் வெறும் அபூபக்கராகத்தான் இருந்தது. அன்று முதல் வானத்திலிருந்து அவர்கள் இறக்கப்பட்டது, சித்திக் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த மேராஜ் சம்பவத்திற்கு பிறகுதான் அவர்கள் சித்திக்காக ஆனார்கள். சித்திக் என்ற பதவி கிடைத்தது, உண்மைப்படுத்தியவர்கள் என்று சொல்லி. எனவே இந்த மேராஜ் என்ற நிறைவேற்றிருக்கிறதே பல கோணங்களை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் பார்த்த ஒரு கோணம் என்ன? அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு மேராஜ். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷான் சொல்லுகின்றான், அல்லாஹ் முஃமின்களுடைய பண்பு என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னாலும் என்ன சொல்றாங்க? ஆமன்னா சல்லம்னா வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்து ஈமானா. அல்லாஹ் சொல்லுகின்றானா நம்புகின்றோம், அவருடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை நாம் எந்த அளவுக்கு படிப்போமோ, கேட்போமோ, சொல்லுவோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் நாங்கள் பலப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே தான் நாம் இந்த சம்பவத்தை நினைவு கூறுகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதியாக்கி தந்தருள்வானாக, மென்மேலும் பலமாக்கி தந்தருள்வானாக. மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய சிபாரிசோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.